சக்தி ஆன்லைன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, குரு வக்ர பெயர்ச்சி பலன்கள். அப்போ குரு பகவான் அடுத்து வக்ரமாக போகிறார். அக்டோபர் 9, 2024 டு பிப்ரவரி 4, 2025 வரைக்கும் குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிற காலகட்டம். அப்போ குரு பகவான் எங்கே வக்ரமாக போகிறாருன்னா, ரிஷப ராசியில் வக்ரமாக போகிறார். ரிஷப ராசி அப்படிங்கிறது சுக்கிரனுடைய வீடு. அப்புறம் சுக்கிரன் வீட்டில் குரு பகவான் வக்ரம் பெறுவது அவ்வளவு சிறப்பான காலகட்டம் இல்லை. ஏன்னா சுக்கிரன் அப்படின்னா லக்ஸரி, சுக்கிரன்னா வெல்த். எல்லாத்துக்குமே தெரியும், சுக்கிர தசை அடித்தா பணம் கொட்டும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இடத்துல அந்த சுக்கிரன் பணம் சார்ந்த வீட்டில் குரு பகவான் வக்ரம் பெறுறது அவ்வளோ சிறப்பு இல்லை. குரு அப்படிங்கிறது ஒரு பூரண சுபகிரகம். அப்போ சுபகிரகம் அசுரகுருவின் தலைவரான சுக்கராச்சாரியோரோட வீட்டில் வக்ரம் பெறுறது அவ்வளவு சிறப்பான காலகட்டம் இல்லை. அப்போ இந்த காலகட்டத்தில் பொதுவாக என்ன நடக்கும் அப்படின்னா, நிதி நிலைமை நெருக்கடி, அடுத்து எக்கனாமிக் கிரைசிஸ், ஃபைனான்ஸ் சார்ந்த இஷ்யூவெல்லாம் வரும். நாட்டுக்கே பொருளாதார நெருக்கடி வரும். ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவாங்க. பணம் சம்பந்தமான பிரச்சனை நிறைய மக்களிடையே ஏற்படும். அடுத்து சுக்கிரன் அப்படின்னா பெண்கள். சுக்கிரன் அப்படின்னாலே வீட்டில் உள்ள பெண்கள், கணவன் மனைவிக்குள்ள சுக்கிரன், உடன் பிறந்த பெண்கள் சுக்கிரன், இந்த மாதிரி விஷயத்தில் பெரிய பிரச்சனை ஏற்படும். நிறைய டைவர்ஸ் ஏற்படுறதுக்கு. அடுத்து சுக்கிரன் அப்படின்னாலே உடல் ஆரோக்கியம் சுக்கிரன். அங்கே குரு பகவான் வக்ரமாகிறதுனால நிறைய உடல் சார்ந்த பிரச்சனைனால நிறைய நோய்வாய்ப்படுவாங்க. புதிய நோய்கள் இந்த உலகத்தை தாக்கும். அதனால் நிறைய ட்ரீட்மெண்ட் போவாங்க. நிறைய இந்த மாதிரியான காலகட்டம் நிறையா இருக்குது. நிறைய பேர்த்துக்கு வேலை இருக்கக்கூடிய காலகட்டம், பிஸ்னஸில் ஹியூஜ் லாஸு, ஷேர் மார்க்கெட் க்ரைசிஸு, அது மாதிரி பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் மூடுறதுக்கான காலகட்டம். அடுத்து கிரிப்டோ கரன்சியில் பெரிய பெரிய காயின்ஸ் எல்லாம் டீலிஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பங்குச்சந்தையிலையும் பெரிய வீழ்ச்சியெல்லாம் சந்திக்கக்கூடிய காலகட்டம் இந்த குரு வக்ரம் பெறும் காலகட்டம். அப்போ இந்த மாதிரி நாட்டுக்கே டைம் சரியில்லாமல் தான் இருக்குது. அதனால தான் இப்போ பிரச்சனைகளும் பார்த்தா, இப்போ குரு பகவான் அப்படின்னாலே கடவுள் தெய்வங்கள் குரு பகவான். அப்போ அந்த தெய்வம் இப்போ திருப்பதியில் பார்த்திங்கன்னா லட்டு பிரச்சனை வருது. அப்போ திருப்பதி லட்டு என்ன? குரு பகவான். அதில் இருக்கிற நெய்னா என்ன? குரு பகவான். அப்போ அது சார்ந்த பிரச்சனை வருது. ஏன்னா குரு வக்ரமாகிறார். அப்புறம் குரு அப்படின்னாலே, சுக்கிரன் அப்படின்னாலே ஒரு உணவு. அப்போ உணவு சார்ந்த பிரச்சனைகள் வருது. அப்போ பிரியாணி கடையில் நிறைய ரெய்டுக்கு போகிறாங்க. ஃபுட்டு சார்ந்த ஃபுட் பாய்சனால் நிறைய மக்கள் பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அது சார்ந்த இஷ்யூஸ் எல்லாம் நிறையா போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா இந்த குரு வக்ரம் பெறதுனால. அப்போ இந்த குரு வக்ரம் பெற்றாலே, குரு அப்படிங்கிறது பூரண சுபகிரகம். குருவருள் இருந்தால் தான் நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும். அந்த கிரகம் வக்ரம் பெறும் காலகட்டத்தில் புதிய முதலீடுகள், புது விஷயம் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதெல்லாம் சிறிது காலகட்டத்துக்கு தவிர்க்கிறது நல்லது. இப்போ லேண்டு வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க அப்படின்னா எல்லாமே அக்ரிமெண்ட் போட்டுட்டு குரு வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. இப்போ இந்த காலகட்டத்தில் யாருக்கு ஜென்ரலாக ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தா, உங்களுடைய ஜனன ஜாதகத்தில், அதாவது பிறந்த கால ஜாதகத்தில் யாருக்கு குரு பகவான் பிறவியிலேயே வக்ரமாக இருக்குதோ அவங்களுக்கு இந்த கோட்சார ரீதியாக இந்த 4 மாத காலகட்டத்தில் வக்ரமாகிற குரு சிறப்பான பலனை தருவார். இப்போ அடுத்து 12 ராசிகளுக்கான பலன்களை நம்ம பார்த்துருவோம். மேஷராசி. மேஷராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமாகிறார். அப்போ தனம் அப்படின்னா மணி, குடும்பம்னா ஃபேமிலி, வாக்கு அப்படின்னா நம்ம கொடுக்குற கமிட்மெண்ட். அப்போ இது சார்ந்த இடத்துல வக்ரமாகிறதுனால இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ பணத்தை கவனமாக கையாள வேணும். அடுத்து வீட்டில் ஃபேமிலியில் பேச்சுவார்த்தையினால் பிரச்சனை வர்றது, குடும்பத்துக்குள்ளே அனுசரித்து போகணும், விட்டு கொடுத்து போகணும், அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து வாக்குஸ்தானம், யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. வாயினால் பிரச்சனை வரக்கூடிய காலகட்டம். அப்போ எல்லாமே அமைதியாக போகிறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பணியிட மாற்றம், ஒரு புது வேலை கிடைக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவீங்க. அதனால் நல்ல ஆதாயம் ஏற்படும். அடுத்து ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு ராசியிலேயே வக்ரம் பெறார். அப்போ ரிஷபராசிக்குள்ளேயே குரு பகவான் வக்ரம் ஆகிறார். இப்போ பொதுவாகவே ஜென்ம குரு எப்போதுமே ஆகாது. அந்த ராசிக்குள் குரு வக்ரம் பெறதுனால, ராசி அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய உடல் தான். அப்போ உடல் சார்ந்த பிணி, அப்போ நமக்கு நோய் வலுப்பெறும். ஹெல்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அடுத்து மனம் அப்படின்னா சந்திரன், அந்த இடத்துல குரு பகவான் வக்ரமாகிறார். அப்போது மனம் சஞ்சலப்படும் காலகட்டம் இது. மனநோய் நம்மளை தாக்கும். நம்ம தேவையில்லாத விஷயத்தை போட்டு மனசுக்குள்ளே போட்டு கன்ஃபியூஷன் ஆகி அதனால் இழப்பீடுகளையும் பெருத்த நஷ்டத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. முடிவுகள் பார்த்து கவனமாக எடுக்கக்கூடிய காலகட்டம் இது. அடுத்து சந்திரன் அப்படின்னா தாயார், அந்த ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமாகிறதுனால
தாயாரின் உடல் நலத்தில் மிகுந்த கவனம் தேவை. அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டு, சர்ஜரி, ஆப்ரேஷன் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கான சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில நம்மளுடைய கடன் அடைபடுறதுக்கான வாய்ப்புகள், வழி வந்து தெரியும். இப்போ நான் ரொம்ப கஷ்டத்தில இருக்கேன், எனக்கு வருமானத்துக்கு பிரச்சனை அப்படின்னா, அந்த வருமானம் வர்றதுக்கான வழி என்ன அப்படிங்கிறது தெரியும். அத வந்து நீங்க கெட்டியா புடிச்சுக்கணும். அப்போ ஒரு புது வேலை, ஒரு புது பிஸ்னஸ்ஸு, அடிஷனலா பார்ட் டைமா ஒரு இன்கம் அந்த மாரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில வக்ரமாகிறார். அப்போ 12 அப்படின்னாலே என்னன்னா விரயஸ்தானம். அப்போ விரயஸ்தானத்தில வக்ரமாகிறதுனால விரயங்கள் கட்டுக்குள் அடங்கும். அப்போ இந்த காலகட்டத்தில விரயம் கம்மியாகும், லாபம் அதிகமாகக்கூடிய காலகட்டம். 12ஆம் இடம் வந்து தூக்கம், உறக்கம் அந்த ஸ்தானத்தையும் வந்து இந்த 12ஆம் இடம் வந்து காட்டும். அப்போ வந்து இப்போ வந்து தூக்கத்தை இழந்து அதிக நேரம் இங்கே உழைக்கக்கூடிய காலகட்டம். அப்போ நீங்கள் உழைக்கவும் செய்வீங்க, ஊதியமும் வரும், லாஸும் கம்மியாகும், லாபமும் அதிகமாகக்கூடிய காலகட்டம் இது. என்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா, ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ அடிவயிறு சார்ந்த பிரச்சனை, அடுத்து வந்து தொண்டை தொற்று ஏற்படுறது, தலைவலி அந்த மாதிரி ஹெல்த்தை மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அடுத்து வந்து பேச்சில் மிக மிக கவனம் தேவை. ஏன்னா அக்கம் பக்கத்துக்காரங்க கூட்டோட சண்டை வர்றது, அடுத்து வந்து நிலத்தகராறு ஏற்படுறது அந்த மாதிரி விஷயம் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மிதுன ராசிக்காரங்க. அடுத்து கடகராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துலேயும் 11ஆம் இடமான பாதகஸ்தானத்துலேயும் குரு பகவான் வக்ரம் பெறார். அப்போ லாபத்தில் வக்ரம் ஆகிறதுனால லாபம் குறைவு அப்படின்னு சொல்லலாம். பாதகத்தில் வக்ரம் ஆகிறதுனால பாதகம் குறைவு அப்படின்னு சொல்லலாம். அப்போ 50-50 பலன். அப்போ உங்களுக்கு பணமும் வரத்து கம்மியாகுது, அட் த சேம் டைம் விரயமும் கம்மியாகுது. அப்போது உங்களுக்கு லாபம் வந்துச்சு அப்படின்னா அது உங்கள் செலவுகளுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து வேலை நிமித்தமாகவோ, பிஸ்னஸ் நிமித்தமாகவோ ஒரு இழப்பீடு சந்திச்சீங்க, வேலை இழந்தீங்க அப்படின்னா ஒரு புது வேலை கிடைக்கும். ஆனால் அந்த வேலை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், ஊதியம் குறைவாக இருக்கும், வேலைப்பளு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வேலை கிடைக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவீங்க. அதனால் உங்களுக்கு லாபம் ஏற்படும், ஆதாயம் ஏற்படும். அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இடப்பெயர்ச்சி ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும். நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா, அதிகம் இந்த காலகட்டத்தில் பொய் பேசக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, மற்றவர்களை புண்படுத்தும் செயலை நம்ம செய்யக்கூடாது. யாரையும் பேச்சாலேயோ, இதனாலேயும் யாரையும் கஷ்டப்படும்படியான செயல்கள் செய்யாமல் இருந்தாலே இந்த குருவருள் பரிபூரணமாக கிடைக்கும். அடுத்து சிம்மராசிக்காரங்களுக்கு, சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சனி பகவான் வந்து கண்டகச்சனியாக இருக்கிறாரு. கூட வந்து இப்போ 10ஆம் இடத்துல குரு பகவான் வேறு வக்ரமாகிறார். அப்போ 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். அந்த இடத்துல குரு பகவான் வக்ரமாகிறார். பொதுவாக 10ல் குரு பதவியை பறிக்கும். அப்போ ஆல்ரெடி பதவியை இழந்து வாடும் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த இடத்துல குரு பகவான் வக்ரமாகிறது புது பதவியை தேடி வரும். அடுத்து புது பிஸ்னஸில் புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. அதில் நல்ல லாபம் வரும். புது பார்ட்னர் அமைவாங்க. திருமணம் ஆகும் காலகட்டம் இது. வீட்டில் சுப காரியம் நடக்கும். புது வீடு வாங்கலாம், புது இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், கார் வாங்கலாம். அந்த மாதிரி புதுசாக ஏதோ ஒரு விஷயம் வாங்குவீங்க. ஆனால் அதுக்காக வந்து லோன் போட்டு தான் இந்த விஷயத்த பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா, பொருள் களவு போதல் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ விலை உயர்ந்த பொருட்களை கேரி பண்ணிட்டு போகும்போதும், பணத்தை எடுத்துகிட்டு போகும்போது, நகையை எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப கவனமாக பார்த்து போகணும். ஏன்னா இப்போ பொருள் இழப்பீடு காட்டுது. அதனால் பொருளை வந்து நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிட்டா மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து கன்னிராசிக்காரங்களுக்கு, இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி குரு பார்வை இருக்குது. அந்த குரு பார்வை பெற்ற கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போது குரு பகவான் வக்ரமாகிறார். அப்போது தற்காலிகமாக குரு பார்வை இல்லை. அப்போ குரு பார்வை இல்லைன்னா என்ன? சுபம் இல்லை. அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த விஷயம் பண்ணீங்கனாலும் ஒரு அடியும் பார்த்து எடுத்து வைக்கணும். ஏன்னா ராசிக்குள் கேது வேறு இருக்குது. அப்போ கேது வந்து கர்மாவுக்கு உண்டான கிரகம். அப்போ கர்மாவை பலப்படுத்தும் செயலை இப்போ நீங்கள் செஞ்சு அதுக்கான விளைவுகளை அனுபவிப்பீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த காலகட்டத்தில் கொடிய நோய் உங்களை தாக்கும். வீட்டில் வந்து தேவையில்லாத ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும். அது பெருசாக பூதாகரமாக வெடித்து அதனால் மன உளைச்சல் ஏற்பட்டு அதை மாரகத்துக்கு நிகரான கண்டம் ஏற்படும் காலகட்டம் இது. ஏன்னா ராசிக்குள் கேது வேறு, சனி பகவான் 6ல் சஞ்சரிக்கிறாரு வக்ரமாக, குரு பகவான் இப்போ வக்ரமாக இருக்கிறாரு, பார்வை இப்போ குறைவு.
அப்போ அதனால் ஒரு ஒரு விஷயம் பார்த்து கவனமாக பண்ணும். வேலையில் அவப்பெயர் ஏற்படும், வேலை இழக்கக்கூடிய காலகட்டம், வீட்டில் பேர் ரிப்பேர் ஆகிறது, அந்த மாதிரி பணம் சார்ந்த விஷயம், மனம் சார்ந்த விஷயம், உடல் சார்ந்த விஷயம் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். இவங்க எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, வண்டியில் போகும்போது பார்த்து போகணும். ஏன்னா வாகன விபத்து, நெடுந்தூர பிரயாணமெல்லாம் போனீங்க அப்படின்னா, லாங் ட்ராவலில் தூக்கம் இல்லாமல் போகிறது, அடுத்து வந்து ட்ரிங்க் அண்ட் டிரைவு, அடுத்து ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டுறது, ஹெல்மெட் போடாமல் போகிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தவிர்த்துக்கணும். அடுத்து நேர்மையாக, உண்மையாக இருக்கணும். பொய் சொல்லக்கூடாது. எந்த ஒரு விஷயத்துலையும் யாரையும் ஏமாத்தாமல் உண்மையாக இருந்தோம்னா இந்த குரு பகவானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்து துலாம் ராசிக்காரங்களுக்கு, துலாம் ராசிக்கு ஆல்ரெடி அஷ்டமத்து குரு போயிட்டுருக்கு. அப்போ அஷ்டம்னாலே கஷ்டம். அந்த கஷ்டம் சார்ந்த இடத்துல குரு பகவான் இப்போ வக்ரமாக இருக்கிறார். அப்போ அது ரொம்ப சிறப்பான பலன். அப்போ இப்போ கஷ்டங்கள் தீரும் காலகட்டம் உங்களுக்கு. அப்போ ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி அது பெரிய வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். இவ்வளோ நாள் வந்து எனக்கு நல்ல பேர் இல்லை அப்படின்றவங்களுக்கு இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும், பெயரும் புகழும் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸை டெவலப் பண்ணுவீங்க. வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு அடுத்த ப்ரமோஷன் ஆகி உங்களுக்கு இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். வீட்லேயும் நல்ல பேர் கிடைக்கும். எல்லா பக்கம் வந்து ஒரு நல்ல பெயரோட சந்தோஷத்தோடு வளம் வரக்கூடிய காலகட்டம் இது. என்னதான் 8ஆம் இடம் அப்படிங்கிறது கஷ்டஸ்தானம்னாலும் நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா 8 அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியம். அப்போ உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை. அப்போ தோல் நோய், தோல் சம்பந்தமான ஸ்கின் சார்ந்த டிசீஸ் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். அடுத்து ஃபுட் பாய்சன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எங்கேயாவது வெளில போனீங்க அப்படின்னா உணவு சார்ந்த பழக்க வழக்கங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். 7 கலத்திரஸ்தானம், சுபஸ்தானம். அப்போது கலத்திரம்னா திருமணம். அப்போ திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துல குரு பகவான் வக்ரமாகிறதுனால அந்த திருமணம் சார்ந்த விஷயம் சாதகமாக இருக்குது. ஆனால் அதில் சிறு தடை ஏற்பட்டு அப்புறம்தான் முடியும். அப்போ வீட்டில் சுபகாரியம் நடந்தாலும் அது வந்து உடனே நடக்காது. இடையில வந்து சிறு தடைகள் வருது. அப்போ தடையை தாண்டி தான் வெற்றி. அடுத்து நெடுந்தூர பிரயாணம் வந்து நல்ல லாபமாக இருக்கும். இப்போ நீங்கள் இருக்கிற ஊரை விட்டுட்டு வேறு ஊருக்கு போய் அங்கே வந்து பொருள் ஈட்டுவீங்க, லாபம் சம்பாதிப்பீங்க. இப்போ டைம் இல்லாமல் ஓடக்கூடிய காலகட்டம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள. அதனால் இந்த டயத்தை பயன்படுத்தி நீங்கள் வந்து உழைச்சி நல்ல இன்கம்மை ஈட்டுங்க. கடன் அடைப்படக்கூடிய காலகட்டம். வீட்டில் சுபகாரியம் நடக்கும். கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் வருது. ஆனால் அதை பெருசு பண்ணாமல் சிம்பிளாக டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போய்க்கோங்க. மற்றபடி எல்லாமே ரொம்ப சுப பலனாக இருக்குது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அடுத்து தனுசு ராசிக்காரங்களுக்கு, இப்போ தனுசு ராசிக்காரங்க இப்போ தான் வந்து நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. என்னென்னா 7.5 சனி முடிஞ்சுமே நமக்கு வந்து இன்னும் பிரச்சனை தொடர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறவங்கெல்லாம் இனி அடுத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. ஏன்னா 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமாகிறார். ருணம்னா கடன், ரோகம்னா நோய், சத்ருன்னா வழக்கு, எதிரிகள். அப்போ இந்த ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமாகிறது. உங்கள் கடன் அடைப்படும். எதிரிகள், வலுப்பெற்ற எதிரிகள்லாம் உங்களுக்கு அடங்குவாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக எந்த விஷயமும் நடக்காமல் எல்லாமே உங்களுக்கு சாதகமான விஷயமா மாறக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகுது. அடுத்து நோய். நீண்ட நாள் ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோய் தீர்றதுக்கான வழி தெரியும். அது தீர்றதுக்கான மருத்துவம் கிடைக்கும். அடுத்து வந்து உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மனசுக்குள்ளே நிறைய விஷயத்தை போட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்த தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்போ அடுத்து வழி தெரியும். அப்போ இதை நல்லா பயன்படுத்தி நீங்கள் வந்து இப்போ உழைப்புக்கு அஞ்சக்கூடாது, பொய் பேசக்கூடாது. அடுத்து நீங்கள் என்ன செயல் இறங்குறீங்களோ அதில் நிறைய தடைகள் வந்தாலும் அதையும் தாண்டி வெற்றி பெறணும். கடன் அடைப்படுறதுக்கு இப்போ இறைவன் வந்து வழிகாட்டுவார். அதை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கணும். மகர ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி குரு பார்வை இருக்குது. ஆனால் இப்போ இந்த குரு வக்ரம் பெற்றார்னா குரு பார்வை இல்லை. அப்போ குரு பார்வை இல்லைன்னா என்ன? சுபம் வந்து நமக்கு நடக்காது. அப்போ இந்த காலகட்டத்தில் ரொம்ப சூப்பராக ஒரு புது வழி தெரிஞ்சு அடுத்து ஒரு இறங்கலாமே அப்படின்னு ஒரு கால் வச்சு அதில் சக்ஸஸ் பண்ண முடியாமல் திணறிட்டு இருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் வக்ரம் பெறதுனால என்ன அப்படின்னா, ஒரு உதவிக்கு ஒரு ஆள் வருவாங்க. இப்போ நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க, அப்போ யாராவது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணால் பரவாயில்லையா, யாராவது உதவிக்கு வந்தால் பரவாயில்லையா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இறைவன் வந்து ஒரு நபரை வந்து இப்போ தூது அனுப்புவாங்க. அவங்க மூலியமாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் கிடைக்கும். இப்போ வந்து கடன் அடைப்படும் காலகட்டம் இது.
நீண்ட தூரமாக ட்ராவல் பண்ணி ஒரு விஷயத்துக்காக இப்போ ஃபாரின் ரிலேட்டட் ஜாபோ பிஸ்னஸோ இல்லைன்னா அதர் ஸ்டேட்டுக்கு போய் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறது, அடிஷ்னலாக நான் வேலை பார்த்துட்ருக்கேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி விஷயங்கள இறங்கி அதில் வந்து மற்றவர்களின் உதவி கிடைத்து அதில் நீங்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. என்ன அப்படின்னா, குரு பகவானின் பார்வை மட்டும் இல்லாததுனால ஈஸியாக ஒரு விஷயம் மட்டும் முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த விஷயத்த முடிக்கிற மாதிரியா இருக்கும். பட் ஆனால் அந்த விஷயம் வந்து நடந்து முடிஞ்சிடும். அப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ கடன் அடைபடும் காலகட்டம், பொருள் சேர்க்கை உண்டு, வண்டி வாகன சேர்க்கை உண்டு, இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, புது வீடு குடி புகுவீங்க. ஆனால் எல்லாம் தடையை தாண்டி தான் நடக்கும். இவங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா, யாரையும் இந்த காலகட்டத்தில் நம்பக்கூடாது. நம்பிக்கை துரோகம் ஏற்படும் காலகட்டம் இது. நண்பர்களை நம்பாதீங்க, யாரையும் நம்பி பொருளோ பணமோ கொடுக்காதீங்க, யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க. இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ கும்பம்னாலே 7.5 சனி ஜென்மத்தில் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த குரு பகவானும் வேற இப்போ வக்ரமாகிறார். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் வக்ரம் பெறுகிறார். அப்போ இவங்களுக்கான பலன் எப்படி அப்படின்னா, இப்போ வந்து இவ்வளோ நாள் இந்த சனி பகவான் வந்து போட்டு வாட்டி எடுத்துகிட்டு இருக்கிறாரு கும்பராசிக்காரங்களை. 4ஆம் இடத்தில் குரு பகவான் வக்ரம் பெறுறது ஒரு சிறப்பான பலன். அப்போ இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். அப்போ இப்போ சுகம் கிடைக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்து நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் வந்து எனக்கு பேரே இல்லை, பேர் ரிப்பேர் ஆகி போச்சு, இருந்த வேலையும் போச்சு, பணத்தையும் தொலைச்சாச்சு, எல்லாமே போச்சு, வீட்டில் இருந்த மனைவியும் நம்மளை விட்டு போயிட்டா, ஃபேமிலிக்குள்ளே கஷ்டமாக இருக்குன்னு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சு பேசாமல் சூசைடே பண்ணிக்கலாமா, ஊரை விட்டே ஓடிடலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமாகிறது உங்களுக்கு ஒரு புது பாதை தெரிய வரும். யாரெல்லாம் உங்களை வேண்டான்ட்டு போனாங்களோ அவங்கெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் இது. அப்போ இந்த காலகட்டத்தில் வரும் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் வர்ற வாய்ப்பை விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள், ஏன்னா இப்போ இந்த குரு வக்ரமாகிறப்போ என்ன புது வாய்ப்பு உங்களுக்கு வருமோ அதுதான் உங்களுக்கு லைஃப் லாங் வந்து பெரிய குரோத்தை கொடுக்க போகுது. அப்போ இப்போ வர்ற வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க, வெற்றி பெறுங்க. அடுத்து மீனராசிக்காரங்களுக்கு, மீனராசி சொல்லவே வேண்டாம். ராசிக்குள்ளே வேறு ராகு இருக்குது, 7ஆம் இடத்துல கேது இருக்குது, 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிருக்கு, இதில் குரு வேறு எங்கே சப்போர்ட் பண்ண போகிறார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உண்மை அதுதான், குரு வந்து இப்போ சப்போர்ட் இல்லை. அப்போ இந்த குரு பகவான் சப்போர்ட் இல்லைன்னா என்ன நடக்கும்னா, கடன் வெளியில் அதிகம் வாங்கக்கூடாது, வட்டிக்கு அதிகம் கடன் வாங்காதீங்க, யாரையும் நம்பி பணத்தை கொடுக்காதீங்க. இப்போ இந்த காலகட்டம் 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், கணவன் மனைவி ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார். அப்போ கணவன் மனைவிக்குள் பிரிவினை வரும். அப்போ வந்து பேச்சில் மிக மிக கவனம் தேவை. ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக சண்டை போட்டு அது பெருசாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டைவர்ஸ் வரைக்கும்லாம் போயிடும். அதனால் யாராவது சண்டை போட்டாங்கன்னா விட்டு கொடுத்து போயிருங்க. கூட வேலை செஞ்சவங்க சண்டை போட்டாலும் இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுட்டு போயிருங்க. லக்னத்திலேயே ராசிக்குள்ளேயே ராகு வேறு இருக்கிறதுனால இப்போ கோபம் அதிகமாக வரும், டென்ஷன் பிபி அதிகமாகும். அதனால் வந்து தலை சுற்றல், அதனால் உங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப தேவை. அமைதியாக இந்த காலத்தை கடக்கிறது தான் இந்த மீனராசிக்காரங்களுக்கான சிறப்பான பலன். இப்போ குரு வக்ர பெயர்ச்சி பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தா, இப்போ பொதுவாக குரு வக்ரத்துக்கு நம்ம பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, பொதுவாக முன்னாடியெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு பெயர்ச்சி ஆவார். ஆனால் இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை பெயர்ச்சி ஆகிறதில்ல. இடையில வந்து அதிசார பெயர்ச்சி, குரு வக்ர பெயர்ச்சி, குரு வக்ர நிவர்த்தி, அந்த மாதிரி நிறையா சூழ்நிலைகளாக இருக்குது. சனி பகவானே பார்த்தீங்கன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை பெயர்ச்சி ஆவார். ஆனால் இப்போல்லாம் 3 வருஷம் கழித்து தான் பெயர்ச்சி ஆகிறாரு. இடையில வருஷத்துலேயே 2 தடவை வக்ரம் வேறு ஆயிடுறாரு. இதெல்லாம் வந்து கிரக நிலைகளில் இப்போ சீதோஷ்ண மாற்றம் வந்து நம்மளுடைய லைஃப்பில் நிறைய இம்பேக்டை கொடுக்குது. அப்போ இந்த குரு வக்ர பெயர்ச்சி காலகட்டங்களில் குரு பகவானின் வழிபாடு. அப்போ குரு பகவான் அப்படின்னா யார் அப்படின்னா, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், அடுத்து தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தி, அடுத்து குரு அப்படிங்கிறது சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு, குருங்கிறது சாய்பாபா. குரு அப்படின்னா நம்மளுடைய ஆசிரியர்கள், நம்முடைய முன்னோர்கள், ஜோதிடர்கள், ஆச்சாரிய பெருமக்கள், இவங்களெல்லாம் குரு. அப்போ இவங்களெல்லாம் கும்பிடுங்க, இவங்களெல்லாம் வேண்டுங்க, இறை சிந்தனையை அதிகம் தேடுங்க, நல்ல செயல்கள் செய்யுங்க. கோயில் அப்படின்னு பார்த்தா எந்த கோயிலுக்கு போனால் நமக்கு குருவருள் கிடைக்கும், குரு பகவானோட பிரச்சனை நமக்கு தீர்ந்து நம்ம லைஃப்பில் வந்து நல்ல சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னா, தூத்துக்குடி திருநெல்வேலி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பஞ்ச குரு ஸ்தலங்களில் போய் குரு பகவானை
5 கோயில்களையும் ஒரே நாள் வியாழக்கிழமை தரிசனம் செஞ்சு அங்கே நெய் தீபம் ஏற்றிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான பலனை தரும். அப்போ இந்த பஞ்சகுரு ஸ்தலம் அப்படின்னா ஹரிகேசநல்லூர் அரியநாத சுவாமி, அத்தாளநல்லூர் மூன்றீஸ்வரர், தென் திருப்புவனம் புஷ்பவனநாதர், திருப்புடைமருதூர் நாரும்பூநாதர், இடைக்கால் தியாகராஜர் ஆகிய 5 சிவன் கோயில்கள் பஞ்சகுரு ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 5 குருஸ்தலங்கள்லையும் தட்சிணாமூர்த்தி வந்து 5 விதமாக காட்சியளிக்கிறார். அப்போ இந்த 5 கோயில்லையும் சிவபெருமானையும் குரு பகவானை வேண்டி ஒரு வியாழக்கிழமை 5 கோயில்லையும் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா இந்த குரு பகவானோட பார்வை வந்து ரொம்ப சிறப்பான பலனை அனைவருக்குமே தரும். நன்றி, வணக்கம்.